நண்பர்களே, உங்களுக்கு மகாபாரதத்தின் போர் பற்றி தெரியுமா அல்லவா? அங்கே பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. அங்கே அக்ஷோனி சேனைகள் கலந்து கொண்டது என்று சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு அக்ஷோனி சேனை என்றால் எவ்வளவு தெரியுமா? அந்த கணக்கு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அக்ஷோனி சேனை எவ்வளவு என்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை மாதிரி வித்தியாசமான விஷயங்களை கொடுக்குற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள். புதிய வீடியோவுக்காக பெல்லை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தோழர்களே, குருக்ஷேத்திர போர் இந்த நாடு பார்த்த மிக பெரிய மகா யுத்தத்தில் ஒன்று. இராமாயண காலத்தில் ராவணனும் மற்றும் ராமரிடையில் நடந்திருந்தது உண்மைதான். ஆனால் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்த சேனையும் இழப்பும் வலியும் கவனிச்சா மகாபாரத யுத்தமே பெரிய யுத்தமாக தெரிகிறது. அன்றைய காலகட்டத்தில் வேறு எந்த யுத்தமும் நடந்ததில்லை என்று யோசிக்க வைத்தது. மகாபாரத யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்த சேனையை கணக்கு கவனிச்சா அதுதான் உலகத்தில் முதல் உலக போர் என்று சொன்னால் தப்பில்லையோ என்னமோ. மகாபாரத யுத்தத்தில் வெறும் பாண்டவர்களும் கௌரவர்களும் மோதிக்கவில்லை. உலகத்தில் உள்ள அனைத்தும் நாடுகளின் சேனையும் பங்கேற்றிருந்தது. அங்கா, வங்கா, காலிங்கா, காம்போஜா, இதோட காந்தாரம் அப்படின்னா இன்றைய ஆப்கானிஸ்தான், ரூமந்தா என்று அழைத்து கொண்டிருந்த இன்றைய ரோம், அபிஷா, அஜாம், குர்கிஸ்தான், பல்வேறு நாடுகளும் சேனைகளும் இதில் கலந்து கொண்டிருந்தது. அன்றைய குதிரைகளின் நாடு என்று கூறிக்கொண்டிருந்த அரபு குதிரைகள் இந்த யுத்தத்தில் பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. மகாபாரத கதையில் சொல்லப்பட்டிருப்பது போல இந்த யுத்தத்தில் கௌரவர்களின் பக்கம் 11 அக்ஷோனி சேனைகளும் பிறகு பாண்டவர்களின் பக்கம் 7 அக்ஷோனி சேனைகளும் இருந்தது. இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்தா 18 சேனை இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு இருந்தது. இப்படிக்கு ஒரு அக்ஷோனி சேனை என்றால் எவ்வளவு தெரியுமா? ஒரு அக்ஷோனி சேனையில் யானை படைகள் 21,870, தேர்ப்படை 21,870, குதிரைப்படை 65,610, காலப்படை 1,09,350. இப்போ இதை கூட்டுங்க. 3,93,660 தேர்கள், 3,93,660 யானைகள், 11,80,980 குதிரைகள், 19,68,300 காலாள்கள். இது சேனையின் கணக்கு மட்டும்தான். மகாபாரத யுத்தத்தில் சுமார் 40 லட்சம் சேனைகளின் வீரர்கள் குதிரைகள் கலந்து கொண்டாங்க. பிறகு தேரோட்டினார், வேலைக்காரர்கள் சேர்த்தால் இந்த எண்ணிக்கை 45,000 லட்சத்தையும் தாண்டும். இவ்வளவு வீரர்கள் சேர்ந்து நடந்த இந்த யுத்தத்தில் கடைசியில் உயிரோட இருந்தவங்க 10-15 வீரர்கள் மட்டும்தான். கௌரவர்களின் சேனை பக்கம் 4 பேர் மற்றும் பாண்டவர்களின் சேனையின் பக்கம் 8 பேர் மட்டும். கௌரவர்களின் சேனையில் கிருபாச்சாரியா, கிருத்தவர்மா, அஸ்வத்தாமா மற்றும் சஞ்சயா இருந்தாங்க. பாண்டவர்களின் பக்கம் யுதிஷ்டிரா, பீமா, அர்ஜுனா, நகுலா, சகதேவா, அவங்களுக்கு கூடவே சனகா, துரியோதனின் ஒன்றுவிட்ட சகோதரன் யூத்சு மற்றும் சாத்தியகி, கிருஷ்ணா இவங்க இருந்தாங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, 45,000 லட்சம் வீரர்களின் நடந்த போரில் 10-15 ஆட்கள் மட்டும்தான். இது உலகத்தில் முதல் போர் என்று சொன்னால் தப்பில்லை தானே? இது குருக்ஷேத்திர போரின் அக்ஷோனி சேனையின் பற்றி கணக்கு. இதை மாதிரி வித்தியாசமான செய்திகளை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல்லை கிளிக் பண்ண மறக்காதீங்க. மற்றொரு செய்தியில் மீண்டும் உங்களை சந்திக்கிற. ஜெய் ஹிந்த், ஜெய் தமிழகம்.